இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசிடென்சி. இது காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி டே 2 சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. காரும் வந்து விட்டது பின்னாடி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வெயில் வர மாதிரி தெரியல. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது டைம் வந்து ஒரு 5:30 ஆகுது. கிளம்பிட்டு அது வர டைம் வரும், நமக்கு தெரியாது இல்லை. நேற்று ராத்திரி 9:30க்கெல்லாம் நம்ம வந்து பாண்டிச்சேரி கிட்டே இருக்கிற ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு தாபாவில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 ரூம் வந்து ஒரு ரெசிடென்சியில் போட்டிருந்தோம். அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமும் எங்களுக்கு ஒரு ரூமும். காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ராக் பீச்சுக்கு நாங்கள் வந்து போனோம். நிறைய பீச்சில் வந்து சன்ரைஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் ராக் பீச்சில் வந்து இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம காலையிலேயே வந்து ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. நம்ம அடிக்கடி கோவளம் போவோம், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கோவளத்தில் இதுவரையிலும் சன்ரைஸ் பார்த்ததே இல்லை. பீச்னாலே சன்ரைஸ் வந்து விசிபிளாக தெரியும், அதுக்கு தான் பீச் போகிறோம். இப்போ நம்ம வந்து ராக் பீச்சில் வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதனால் காலையிலே கிளம்பி போயாச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே அந்த சன்ரைஸும் அதுக்கப்புறம் அந்த சீ வாட்டரும் ரெண்டுமே மர்ஜ் ஆகும் போது அப்படியே கோல்டு மாதிரி இருந்துச்சுங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் அப்படியே பிரதிபலிச்சுது அந்த தண்ணி. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓவியாவுக்கெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ காலையில் போயிட்டு பீச்சை வந்து சன்ரைஸில் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து கன்னியாகுமரியெல்லாம் போயிருக்கிறாரு, ஆனால் நாங்கள் பெருசாக போனது கிடையாது. எங்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக கன்னியாகுமரி ஒரு வாட்டி போகணுன்ட்டு. அப்பா வந்து கம்பெனி டூர் மூலயமா அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அம்மா வந்து சுத்தமாக எங்கேயுமே போனது கிடையாது. நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டு என் பிள்ளைங்க பெருசான பிறகு தான் எனக்கு சில இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஆசை வந்து அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போவேன். அதாவது அப்பா அம்மாவுக்கு கம்பெனியில் வேலை இருக்கும், எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு காந்தி ஜெயந்திக்கு லீவ் கிடைச்சனால பாண்டிச்சேரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே அந்த கிளைமேட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைட்டாக சில தூறல்களுமே காலையில் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த பாறைல்லாம் பாருங்கள், லைட்டாக தண்ணியாக இருக்கும். இதெல்லாம் இந்த தண்ணி மட்டும் தெறிக்கிறதுனால வந்த ஈரம் கிடையாது. லைட்டாக கிளைமேட்டுமே வந்து மழை தூரிக்கிட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு சைடு அந்த பக்கம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தமிழ்குட்டி அப்பா அம்மாலாம் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் பீச்சை பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். ராக் பீச் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி லியோ காஃபியில் போயிட்டு ஒரு சில பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சி ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வெளியில் கிளம்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு தேடணுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு தான் எங்கேயா இருந்தாலும் கிளம்பணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட் ஹவுஸ்லாம் வரும்போது முன்னாடியே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்கும், சிலருக்கு அது யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வந்துட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். போட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக மெரினா போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி குடிசெல்லாம் இருக்குது. இந்த குடிசையில் வந்து ஒரு இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. அது வழியாக தான் நம்ம வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அப்புறம் ஃபிஷ்ஷிங் ஏரியா, ஹார்பரு இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர போகிறோம். இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பீச்சில் இருக்கும் போதே அங்கேருந்தே எங்களை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. 350 வந்து பே பண்ண போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரே டைமில் வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பக்கம் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகும். ஏன்னா இது பெரிய போட்டு, ரொம்ப நேரம் உங்களுக்கு அது உள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு, அதாவது படகு மாதிரி சின்னதாக இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு போனால் 1 hour கிட்ட போயிட்டு வரலாம். சரி, எப்படி போட்டு ஜாக்கெட் வாங்கினவங்க அவங்க, வண்டி போகிறது அவங்க, எல்லாரும் வாங்கி வச்சுருக்கோம். இது அப்படியே ரொமான்டிக் சாக் போட்டுறணும். போற
அது எங்கே போவாரு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு 25 நிமிஷம் தானா அவ்வளோதானா 1 ஹவர் நாங்கள் 1 ஹவர்லாம் கிடையாது நாலாம் சைடு போக மைசூர் போய் வாங்கின கண்ணாடி யூஸ் ஆகுது. மைசூருக்கு போய் பைத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ண நல்லா இருக்குங்க. இங்கே சமைக்கிற இடமா தனியாக தரணும்னா அப்படி தான் இருக்கணும். மேலே வச்சு சமைச்சுக்கோங்களா அந்த கருப்பாகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? இந்த கண்ணாடி நல்லா இருக்குதா? சமைக்கலாம் இது காமெடியாக இருக்கும். அங்க பாருங்க அங்க எவ்வளவு நான் 2 கண்ணாடி போடுவேன். அங்க பாருமா எத்தனை பேரு நல்லா எடிட் பண்ணி இந்த போட்டில் ஏறி கிளம்புனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் தான். இதுதான் வந்து ஹார்பர்னு சொன்னாங்க. ஹார்பர் வந்து நான் பெருசாக இது வரலும் பார்த்ததே இல்லை. இது சின்ன ஹார்பராக இருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம படித்த ஹார்பர் வரலும் நிறைய போட் நிற்கும், நிறைய கப்பல் நிற்கும், நிறைய க்ரெயின் நிற்கும், இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர்னு சொன்னாங்க. சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய போட்டெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபிஷர் ஏரியான்னு சொல்லியிருந்தோம்ல, அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே போனாங்க. நமக்கு வந்து ஒரு 3 பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. அரிக்கன்மேடு, அப்புறம் ஹார்பர், அப்புறம் ஃபிஷ்ஷிங் ஏரியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் ஏரியாவும் ஹார்பரும் இப்போ பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அரிக்கன்மேடு. இந்த இடம் வந்து இப்போதைக்கு தொல்பொருள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அவங்களோட பிளேஸாக இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அலோ பண்ணுறாங்க. பெருசாக சொல்லிக்கணும்னா இங்கே ஒன்றுமே பெருசாக இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கன்மேடுங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வாழக்கூடிய டைமில் இது வந்து ஒரு மீனவ கிராமமாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஊரோர நகரப்பகுதின்னு சொல்லலாம். இங்கேருந்து நிறைய வணிபம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. வணிபம்னா பிஸ்னஸ். இங்கேருந்து இப்போ மீன்லாம் பிடிக்கிறாங்கன்னா இங்கேருந்து விற்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி ரோமானியர்கள் வாழ்ந்த பீரியட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்டமாற்று முறை இதெல்லாம் நடந்ததாகவும் இந்த இடத்த பற்றி வந்து பேசும்போது சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கிறிஸ்துவ மத குரு அப்படிங்கிறவருக்கு சொந்தமான இடமாகவும் சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய இடமாகவும் தங்கிறதுக்கான இடமாகவும் இது இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாமே இடிஞ்சிருச்சு. இது வீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு இப்போ வெறும் செவுரு மட்டும்தான் நிற்கிது. அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் நிற்கிது. இதை நம்ம பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் போட் வச்சு வந்து அதுக்கப்புறம் இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பழைய காலத்து முறையான வீடுகள் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா பெருசாக இதில் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த செவுரு தான் இருக்குது. ஆனால் ஹிஸ்டோரியல் ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இங்கே பெருசாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. கடையில் சில தொப்பிகள் அப்புறம் இளநியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் அந்த வீட்டோட செவுரு. இந்த செவரும் இந்த என்ட்ரன்ஸையும் பார்க்குறதுக்கு தான் இந்த அரிக்கன்மேடு வந்து நம்ம போயிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வராமல் அப்படியே நீங்கள் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மட்டும் சுற்றி பார்த்துட்டும் கிளம்பலாம். அரிக்கன்மேடு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம வந்து கேரளாவில் ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதை ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே செகண்ட் பெரிய லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு இதை வந்து சொல்கிறாங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லணும்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அலையாத்தி காடுகள்னு சொல்லலாம். பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அமேசான்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அமேசான்னு தெரிஞ்சிருக்கும். அமேசான் காடுகள் வந்து பெரிய சதுப்பு நில காடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த
ஃபாரஸ்ட் வந்து செகண்ட், அதாவது இந்த இடத்துல வந்து இது செகண்ட்னு சொல்கிறாங்க. நிலமும் கடலும் ஒன்று சேர்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணியும் மணலும் சேரும் போது சேறு மாதிரி ஒரு இடம் உருவாகும். இந்த சேரில், அதாவது உப்பு தண்ணியிலையும் ப்ளஸ் நல்ல தண்ணியிலையும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு செடியோட பேர் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 60 மீட்டர் வரலும் ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செடி வந்து மணல் அரிப்பை வந்து தடுக்குது. அதாவது நமக்கு பெரிய இழப்பு, பேரிடர் ஏதாவது வருது, சுனாமி இல்லை எர்த்குவேக் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் மண் சார்ந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி கடல் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரலும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலும் ரிவரும் ஒன்றா சேர்கிற இடம், அதாவது நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் ஒன்றா சேர்கிற இடம். இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நாங்களுமே ஃபேமிலியாக ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் தேவையான சில விஷயங்களை இதில் நான் டிப்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை உங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.